பாத்தீங்கன்னா வந்துட்டு அடுப்பு பத்த வச்சு அடுத்து வந்துட்டு இப்போ பாப்பா சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு. இப்ப கடாய் நல்லா சூடா இருந்தும் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே தட்டி வச்சிருக்கு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். இருக்கும் வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கையாலே மசிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ இதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். கடிச்சு சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்களுமே வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆமா கைஸ், குருமானாலே பட்டாணி இல்லைன்னா எப்படி பிரியாணிக்கு பீஸ் எப்படியோ குருமாக்கு பட்டாணி அப்படிங்க. இப்போ போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்ல போதும் அப்படின்னா விட்டுலாம். இதுல வேற மற்றபடி வேற எந்த மசாலா அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலைய அரைச்சு தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைன்னு சொல்ற, பொட்டே இல்ல. காமெடி வேண்டான்னு பாக்குறேன். இப்போ இது வந்து நம்ம எதுக்கு வந்து ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியா இருந்துச்சு. இப்போ இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கெட்டியான மசால் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதனாலதான் இது வந்து ஆட் பண்றோம். நீங்களும் மறக்காம கம்பல்சரி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். லோ ஃபிளேம்ல வைங்க. ரொம்ப அதிகமா வச்சீங்கன்னா தீ பிடிச்சிரும், அடியில கருகிடும். சோ கம்மியான ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு சூப்பரான மசால் ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலா குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல